அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக எல்லா நலனும் பெற்று எல்லாரோட இதுவாகவும் நல்லபடியாக கபலாகி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுவாக செஞ்சுக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அப்படி ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது ஈவினிங் டு மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த பனங்காலாம் வந்து போட்டு வச்சுருந்தோம் மழை காலத்தில். ஸோ அப்போ வந்துட்டு போட்ட அது எல்லாமே நல்லா அறுவடையாக இருந்துச்சு கிழங்கா. ஸோ அதை பறிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே தோப்புக்கு வந்திருந்தோம். இந்த தோப்பு வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஊர் தூரம், அந்த அளவுக்கு இங்கே வந்து தள்ளி வரணும். ஸோ இப்போ வந்து மாமனார் இருக்கனால காரில் தான் வந்தோம். இங்கே வந்து தோப்பில் நிறையா மரங்கள் வந்து இப்போ பெருசாகிருச்சு எல்லாமே. பட் வந்து ஒரு பலா மரமே அழிஞ்சு போயிருந்திருக்கு. நான் வந்து சவுதியில் இருக்க டைமில் சரியான மழை பெஞ்சு இங்கே தண்ணி ஃபுல்லாமே கட்டி கிடந்திருக்குது. அதில் வந்து பாதி செடிகள் வந்து அழிஞ்சே போயிருந்திருக்கு. இப்போ எல்லாமே நல்லா வளர்ந்து பெருசாகிட்டாங்க. பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ இந்த எய்த்த மாதிரி இருக்குது இல்லையா வாழை மரம் பக்கத்தில், அதெல்லாம் வந்துட்டு எலுமிச்சம்பழம் மாதிரியே இருக்கும். அது வந்து இந்த டீக்கெல்லாம் போட்டு குடிப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பலா மரமே வந்து சாஞ்சிருக்கு. இந்த சைஸில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீட்டமாக, அந்த மரமே வந்து சாஞ்சிருந்துருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சில கண்டுகள் மட்டும் இப்போ இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. அதை அப்படியே ஜஸ்ட் வீடியோ எடுத்தேன். இது வந்து ஆப்பிள் செடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. அது ஆப்பிளாக என்னன்னு எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்பிள் செடி அப்படின்னு சொல்லி தான் அது வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போது. அப்புறம் சப்போட்டா அதெல்லாம் வந்து நல்லா இப்போ காய் பிடிச்சிருக்கு. அப்புறம் மாங்காவுமே அந்த மரத்தில் வந்து அங்கங்கே 1-2 கிடந்துச்சு. ஸோ அதை அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து குழம்புல போட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பயங்கர புளிப்பான மாங்காயாக இருக்குது. பட் வந்து பழுத்துச்சு அப்படின்னா நல்லா இனிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து குழம்புக்கு தான் அப்பப்போ 1-2 போட்டுக்கிறது. அப்புறம் மாதுளை செடி இதெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது, இன்னும் அதில் காய் போடவே இல்லை. இந்த மாதிரி 1-2 செடிகள் மட்டும் இப்போ நல்லா காய்ச்சி நிற்கிது. அதை பார்க்குறக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தோப்பு ஃபுல்லாமே வந்து அப்படி ஒரு செத்தையாக இருந்திருக்கு. இப்போது மாமனார் வந்ததுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதனால நடந்து போகிற அளவுக்காச்சும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீழே புல் அந்த மாதிரி முளைச்சி ரொம்ப பாம்பு வந்தாலும் தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு. இதுலேயும் க்ளீன் பண்ணும்போது ஒரு பாம்புலாம் வந்து அடிச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் ஒரு தென்னை மரத்தில் வந்து இப்போ தான் வந்து பூ போட்டிருக்கு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்து கிழங்க வந்து பறித்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து சுட்டு சாப்பிட்டோம். அங்கேயே கொஞ்சம் சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் அவிச்சும் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாதிரி இயற்கையோடு அப்படியே உட்காந்து அந்த பறித்து அப்போவே வந்து அதை சுட்டுட்டு அப்படி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மாதிரி தான் அன்றைக்குமே வந்துட்டு நல்லபடியாக வந்து அதெல்லாம் கிழங்க வந்து சுட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அன்றைக்கி நைட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு போல் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன் இடையில். அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த வாட்ச் எடுத்து டைம் மாற்றிட்டு இருந்தான் என் பையன். அதையுமே வந்து வீடியோ எடுக்க சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இப்போ வந்து இதை தான் தைக்கணும். இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லைட்டான ஃபேப்ரிக்காக இருக்குது. தைக்கிறக்கே கொஞ்சம் டைம் எடுத்து தான் இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஸ்டிச் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தட்டம் பயிர் வந்து வாங்கியிருந்தாங்க. இங்கே அறுவடை பண்ண பயிரெல்லாம் அப்பப்போ கிடைக்கும். ஸோ அதை வந்து இங்கே பால்காரவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டியோன்னு சட்டியில் வந்து ஊற வச்சுட்டு தூங்க போயிட்டேன். அது என்னென்னா காலையில் பொங்கி தட்டி வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறேன், அந்த லஞ்ச் பேக்கை வந்து மிஸ் பண்ணியாச்சு. எல்லா பாத்திரமும் விலக்கி வச்சுருவேன். அந்த லஞ்ச் பேக் மட்டும் எப்படி தான் மிஸ் ஆகும்னு தெரியாது. அது அப்படியே அங்கே ஹால்லே கிடக்குமா, அப்படியே மறந்துடுவேன். அப்புறம் தூங்க போகிறதுக்கு போகும்போது தான் ஐயோ இது வேறு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெக்ஸ்ட் டே வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ இதை கழுவி கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான், இல்லைனா ரொம்ப ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் காலையில் வந்து கழுவணும் அப்படின்னாலும். ஸோ அது வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சிங்கில் வந்து ஆசிட் ஊற்றி ஊற்றி இப்படி கருப்பாயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யாராவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள்.
அப்புறம் இந்த வீடியோ கேப்சர் பண்ணது அடுத்த நாள் காலையில் ஒரு 6:30 போல் நான் கிச்சனுக்கு வந்தேன். ஒரு 5:30க்கெல்லாம் எழுந்துட்டேன். ஆனால் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தது வந்து ஒரு 6:30 போல் தான் வந்தேன். காலையில் காஃபி போடுறதுக்கு பால் எல்லாம் ஊற்றிட்டு எங்களுக்கு வந்து காஃபி போடுவோம், மாமனாருக்கு வந்து டீ போடுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாலை வந்து மாற்றி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டு நிற்கிறேன். பக்கத்தில் வந்துட்டு ஒரு சாரீ கட்டி விட சொல்லி பொண்ணு வந்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சாரீ கட்டிட்டு வர்றதுக்குள்ளே கரெக்டாக ஒரு 7:20 அந்த மாதிரி டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹரிபரியாக வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளையாக ரசம் இருந்தது. ஸோ அதை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு அன்றைக்கி பசங்களுக்கு வந்து நல்லா உருளைக்கிழங்கு வந்து வறுவல் பண்ணி கொடுத்துருந்தேன். நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் பசங்களை போய் ஒருத்தனையாக எழுப்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதே எழுப்புனதுமே கொஞ்ச நேரத்தில் எழும்பிடுவாங்க. ஸோ ரொம்ப தொந்தரவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, எழும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கிச்சனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டேன். எழுப்பி விட்டோம் அப்படின்னா ஒருத்தனா வந்து பல் விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு நிற்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். உடனே நல்லா வந்து கிளம்பிடுவாங்க போல் நல்ல பசங்க அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. பயங்கரமாக காலையில் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கோ அந்த மாதிரி எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, வயிறு பெரட்டுது, இந்த மாதிரி எல்லா விதமான காரணங்களும் காலையில் சொல்லுவாங்க. நான் அதை வந்து பல முறை சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கரெக்டாக போங்க ஸ்கூலுக்கு அந்த மாதிரி. பட் வந்து அந்த காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் தான் வந்துட்டு எனக்கு அப்படி செய்து இப்படி செய்யுதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டிலலாம் கிட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆனுவல் எக்ஸாம் போயிட்டுருக்குது இல்லையா, இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்த டைமில் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுமே இன்றைக்கி தான். இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போது 9th இங்கிலீஷ் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஒரு 2 டே ஹாலிடே, அதுக்கப்புறம் திருப்பி வந்து மேக்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த அன்னைக்கு தான் நான் வந்துட்டு எடுத்துகிட்ருந்தேன். அது இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு எனக்கு நான் படிக்கலை, அதனால் நான் எழுத மாட்டேன், அதனால் நான் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி என் 2வது பையன் சொல்லிகிட்டு இருந்தான். அவன் வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஃபஸ்ட்டு பையன் வந்து 4th படிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள சமாளித்து அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிரும். இந்த உருளைக்கிழங்கு தான் அடுப்பில் வச்சிட்டு இருந்தேன். வந்துட்டு இது ஏன் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற, எனக்கு இறால் ஃப்ரை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்தான் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அவங்களையுமே கிளப்பிக்கிட்டு அப்படியே வந்து என்னோடய வேலைகளுமே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சைடு வந்து ரைஸும் வந்துட்டுருக்கு, ஒரு சைடு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும்தான் எனக்கு வேலை அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியல. ஸோ கடகடன்னு பார்த்துட்டு அவங்களையுமே கிளப்பிட்டு அனுப்பிட்டேன். உருளைக்கிழங்கு வந்துட்டு ஜஸ்ட் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா வந்து அப்படியே மூடி போட்டு வதக்கி எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும். அதுக்கப்புறமா அதை நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மதியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஃப்ரை பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் ஒருத்தவங்களுக்காக எழும்பி வர காஃபியுமே இப்போ வந்து ஊற்றி கொடுத்துட்ருந்தேன். டைம் ஒரு 7:45 ஆயிடுச்சுனாலே ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்கும். ஸோ 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் வந்துட்டு ரைஸ் வடிக்கலை. அப்புறம் உருளைக்கிழங்குமே ஃப்ரை ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு 8:10க்கெல்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நிறைய பேர்த்துக்கு டவுட் வந்திருக்கும், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு செய்ய வேண்டியதானே, இதில் என்ன உங்களுக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலை பார்த்துட்ருப்பேன். அந்த அன்றைக்கி சாரீ கட்டி விடுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க, சாரீ கட்டி விட சொல்லி ஆள் வந்துட்டாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்கள வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்குமே கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஸோ நம்ம சீக்கிரமாக எழும்பிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களை அனுப்புகிறப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகிட்டால் கூட நம்ம டென்ஷனை ஃபுல்லாக பிள்ளைங்க மேலே காட்டுற மாதிரி இருக்கும். பட் வந்து அன்றைக்குமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேகமாக வந்து வேலைகள் பார்த்து அனுப்புகிறேன். காலையில் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஓட்ஸ் கஞ்சி தான் வந்து போட்டு கொடுத்தேன். இப்போது மற்ற நேரமாக இருந்துச்சு அப்படின்னா தோசை சுட்டு சட்னிலாம் வந்து அரைச்சி கொடுக்கலாம். பட் வந்து அன்றைக்கி டைமே இல்லை, சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. அதனால் வந்துட்டு சரி இந்த மாதிரி ஓட்ஸு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. எப்போயாவது ரொம்ப டைமே இல்லை, ரொம்ப நேரமாயிருச்சு அப்படின்றப்போ மட்டும் இந்த மாதிரி ஓட்ஸு கஞ்சி, அப்புறம் வந்து இது இருக்குது இல்லையா அந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, அப்புறம் சாக்கோஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுப்பேன். மற்றபடியாக எல்லா நேரத்துலையும் ஏதாவது சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா அதை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். இட்லி, தோசை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. பனியம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணி கொடுத்துட்ருப்பேன்.
ஃபைனலி வந்து பேக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்களாம்மா, அதனால் கொஞ்சம் கூட வச்சுட்டேன். இப்போவுமே 2வது பையன் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு ரைஸு கொஞ்சமாக வையுங்க, ரசத்தை கொஞ்சமாக ஊற்றுங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ரசம் கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டியதானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அவனை என்ன சொல்கிறேன்னே எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டு அவங்களோட லஞ்ச் பேக்லேயுமே எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்ப ஆரம்பித்தோம். நான் வந்து இதை பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது என் 2வது மூத்த பையன் வந்துட்டு அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கவனிக்கலை. அவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அம்மா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் போயிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நின்றுருப்பேன். ஆனால் பஸ் வரவே இல்லை. 10th 11th 12th பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்றைக்கி 8:20க்கெலாம் பஸ் வந்துடும். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா 8:45 மேலே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் அனுப்பிட்டு வந்தேன். அது வரைக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த ஓட்ஸு கஞ்சியை அங்கேயே வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு பிள்ளைங்களை வந்து அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்தேன். கரெக்டாக நான் எதிர்பார்க்காத நேரத்தில் பஸ்ஸு கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல, பிள்ளைங்க போகிறது பாய் சொல்கிறதெல்லாம். அப்புறம் அவங்கள அனுப்பி வச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தால் இங்கே பாத்திரம் எல்லாமே கிடந்துச்சு. ஒன்றுமே செய்யலை. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் ரசத்துக்கும் இவ்வளோ பாத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கழுவிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாமே கழுவி கையோடு கவுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம மதியானம் லஞ்சு சமைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அந்த பாத்திரம்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து தட்டம்பயிறு ரெசிபி வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணுங்கள். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. ஸோ அதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துட்ருந்தேன். அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பார்க்கும்போது தான் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நானும் ஹஸ்பண்டும் ஒன்றா சேர்ந்துருந்தா இல்லை ஒன்றா வந்து பேசிகிட்டு இருந்தாலோ இல்லை வெளியே போயிட்டு வந்தாலோ வீட்டில் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, எல்லோரும் ஒரு மாதிரி ஆளாளுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி வெறுப்பாக பேசுகிறாங்க, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே நிறையா பேர் இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமான வாழ்க்கை அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்பவே ஒரு டஃப்பான வாழ்க்கையாக அமைஞ்சிருது. ஸோ சில பேருக்கு வந்து லைஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக போகும், சில பேருக்கு அந்த மாதிரி அமையிறதில்ல. இப்போ உள்ள பெண்கள்லாம் ரொம்ப கிளவராக இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாமியார் மாமனாரும் மாறிக்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்டில் வந்த மாதிரி இன்னுமே இப்படி தான் இருந்துகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெண்களான நம்ம வந்து எத்தனை விஷயங்கள் அங்கே தியாகம் பண்ணிவிட்டு அங்கே நம்ம அம்மா அப்பா, நம்மளோட படிப்பு, நம்மளோட ஒரு சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸு, இப்படி எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கோம். சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாலாம் நம்மக்கிட்ட என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க, யாராவது தெரியாதவங்க கிட்ட போய் பேசக்கூடாது, அவங்கக்கிட்ட போய் பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு யாருனே தெரியாதவங்க வீட்டில் போய் நம்ம உட்காந்துருப்போம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நம்மளை மாற்றிப்போம், அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுவோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம மாறிக்கிடுவோம். நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தே அந்த இடத்துல வாழ்ந்திருப்போம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சமாவது உணர்ந்து பார்த்தா, இதெல்லாம் கொஞ்சமாவது நினச்சி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இந்த மாதிரி நடக்க மாட்டாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஆனால் சில பேர் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். சரிடா, எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது போல், நம்ம லைஃப்பை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியாது. நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்போம். ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களா, அந்த வார்த்தையை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் அதுக்கு மாற்றமாக காலையிலேருந்து செஞ்சிட்ருப்போம். ஏதாவது ஒரு சின்ன குறை சொன்னால் கூட நமக்கு அதே தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். 1008 பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன குறை தான் பெரிய விஷயமா அவங்களுக்குமே தோணிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலுமே அது பொல்லாப்பா ஒரு குறையாக தான் தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு மருமகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசார எடுங்க, அந்த மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிறங்க. அவங்களுடைய குறைகளை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டத்தில் ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பிறருடைய குறைகளை மறைச்சி வாழ்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமாக நம்ம மார்க்கம் வந்து நமக்கு சொல்லுது. அப்படிங்கிறப்போ உங்கள் மருமகளோட குறையை போய் 4 பேர்கிட்ட போய் சொல்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் கிட்டலாம் போய் ஷேர் பண்ணுறது, இங்கேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகவே செய்யும். உங்கள் மருமக ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணாதம்மா, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது.
உங்கள் மகனோட ஒய்ஃப் கிட்ட நீங்கள் உங்களோட பொண்ணுக்கிட்ட எப்படி உரிமையாக பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசலாம். ஆனால் அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும், நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். 2 பேருக்குமே அது பொருந்தி பிடிச்சி இருந்தால் தான் வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக அமையும். ஸோ இப்படி நம்ம விட்டு கொடுத்து ஒரே ஆள் மட்டும் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது ரொம்ப ஒரு பெரிய பாம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 2 பக்கமே அந்த அனுசரிப்பு விட்டு கொடுப்பு அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இருந்தால் 2 பேருமே அந்த லைஃப்பை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும். அதாவது மாமனார் ஆகட்டும், மருமகளாகட்டும், அந்த உறவுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல நீட்டான உறவாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இங்கே நடக்கிற பிரச்சனையை வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அங்கேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய மருமகளை ஒரு மனுஷியாவது மதிங்க. அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அவங்களோட பெற்றவங்கள திடீர்னு பார்க்கணும் போல் இருக்கும், அவங்களுக்கு சில விஷயங்கள் சாப்பிடணும் போல் இருக்கும். இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கணவர்கள் தான் இதை புரிஞ்சு நடந்துக்கிறணும். ஏன்னா உங்களை நம்பி தான், உங்களுக்காக தான் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பொண்ணானவ உங்கள் வீட்டில் வந்து வாழ்கிறா. அப்படிங்கிறப்போ அவளுக்கு என்ன தேவையில்லைங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. கணவன்மார்கள் வந்து மனைவிமார்களை அவங்களோட அம்மா வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், அவங்களோட அம்மா வீட்டுக்கு, அதாவது ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு நீங்கள் ஒரு நாள் போய் எடுக்கும்போது கூட அப்படியே சங்கடமாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அங்கேருந்து எப்படா நம்ம வீட்டுக்கு போவோங்கிற மாதிரி இருப்பீங்க. நான் உங்களுக்காகவே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இருக்கக்கூடிய உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ஒரு மனுஷியாக மதிக்கலாம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த டாபிக் வந்து பேசணும் அப்படின்றது ஒரு மைண்டில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பேசியாச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தட்டம்பயிரை வந்து வாஷ் பண்ணி அதை வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தோப்புக்கு வந்துட்டு தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காய் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைக்கட்டி வந்து நம்ம இடிக்கணும். ஸோ இது வந்து இடித்து செய்கிறது தான். இது வந்து நம்ம முன்னாடி காலத்துலலாம் வந்துட்டு அந்த உலக்க வச்சு இடித்து செய்வாங்களாமா. பட் வந்து இப்போ வந்து நம்ம மிக்சியிலே போட்டு செஞ்சிடலாம். பட் வந்து அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளைக்கட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அதை நுணுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக வந்துட்டு நான் வெள்ளைக்கட்டியை வந்து நுணுக்க வந்துட்டேன். இந்த கட்டிங் போர்டில் வச்சு நுணுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நுணுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரியாக வரல. அதுக்கப்புறம் அம்மியில் போட்டு தான் நுணுக்கி எடுத்துகிட்டு போனேன். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி பேசினேன் இல்லையா, உங்கள் மனசில் இதை பற்றின ஒரு அபிப்பிராயம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா இப்போவே நான் சாரி கேட்டுக்கிறேன். அதே போல் உங்களோட கருத்துக்கள் என்ன, இதை பற்றின நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்க்குறவங்களும் அது தெரிஞ்சுக்குவாங்க, நானுமே அதை தெரிஞ்சுக்கிருவேன். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே வெள்ளைக்கட்டி இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உரிச்சிட்டு போயிட்டு இனி தேங்காய் வந்து பூவாக திருவி எடுக்கணும். இந்த வெள்ளைக்கட்டியை நம்ம வந்து நுணுக்கி எடுத்துகிட்டு போகிறத லைட்டாக ஒரு மிக்சியில் போட்டு ஓட்டி எடுக்கணும். ஸோ அந்த வேலைகள்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் வந்து பயிருமே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வச்சுட்டு போயிட்டு இடிச்சிட்டு தேங்காயெல்லாம் உடச்சிட்டு வர்றதுக்குள்ளே பயிர் நல்லா கொஞ்சம் கொதித்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நல்லா சீக்கிரமே வெந்துடும். ஒரு 10-20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நச்சு பார்த்தோம் அப்படின்னா பயிர் நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா போதும். இதை இப்போ ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் தான் பண்ணியிருப்பேன். நல்லா அந்த பயிரெலாம் நஞ்சு 1-2 ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ, வெள்ளைக்கட்டி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் போட்டு கையை வச்சே மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து உதிர்த்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து உதிர்ந்து வரணும். இப்படி இருந்தால் தான் கொழுக்கட்டை பிடிக்கிறப்போ நமக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக பாதி இது வந்துட்டு நான் இதை பயிராக பண்ணிவிட்டு பாதி இதை சும்மா வந்து சாப்பிட்லான்றதுக்காக வச்சுட்டேன். இப்போ வெள்ளைக்கட்டியுமே நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அப்படியே சேர்க்கலாம். பட் வந்து அது அங்கங்கே கடிப்படுற மாதிரி இருக்கும், அது நல்லா தெரியாது. அதனால லைட்டாக வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த பயிர் கூட இந்த வெள்ளைக்கட்டி அதுக்கப்புறம் தேங்காய் பூ திருவி வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், பயிர் வேக வைக்கும்போது கண்டிப்பாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ இனிப்பாக நம்ம வெள்ளைக்கட்டி தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுனால அந்த உப்பு டேஸ்ட் வந்துட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்ற இடத்துல 2-3ன்னு சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கைகளாலேயே அந்த வெள்ளைக்கட்டி அப்புறம் தேங்காய் பூ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். அதிலே ஒரு ஈரப்பதம் வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த உருண்டை வந்து உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட நான் இதில் வந்து ஒரு 20-25 உருண்டை கிட்ட நான் பிடிச்சி எடுத்தேன்.
அது ஃபுல்லாமே காலியாகிடுச்சு. பசங்க நல்லா சாப்பிட்டாங்க, வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. அண்ட் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி பயறு வகைகள்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இதில் நிறைய வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து செஞ்சு சாப்பிட்ணும். இதை வந்து பச்சை பயிர் இருக்குது இல்லையா, அதையும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வடிகட்டிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10:15 ஆயிடுச்சு. காலையில் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி போல் அடுத்து கிச்சனுக்கு வந்து சமையல் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.